இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலகரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சி வந்திருக்கும் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் எசேக்கியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பெரிய தீர்க்கதரிசிகளிலே ஒருவர். எசேக்கியேல் என்கிற வார்த்தைக்கு பின்பதாக இருக்கிற அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், தேவன் வலிமையானவர், கர்த்தர் வல்லமையானவர் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம். இவர் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 593 முதல் 571 வரைக்கும். மொத்தம் 48 அதிகாரங்கள் இருக்கிறது. 1273 வசனங்கள் இதில் இருக்கிறது. எசேக்கியேல் என்கிற தேவ மனிதனான தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பிரசங்கித்த ஒருவர். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் வருவோம் என்று சொன்னால், இங்கே ஆண்டவர் அவரை அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த எசேக்கியேல் என்கிற தீர்க்க தரிசியை கர்த்தர் அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் இந்த தீர்க்க தரிசியை அழைத்து அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக அவர் வைக்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். அந்த 5ஆம் தேதியிலே கல்தைய தேசத்தினுடைய கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகி எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எங்கே கல்தையர் தேசத்திலுள்ள கேபார் என்னும் நதி அண்டையிலே, கேபார் என்னும் நதி அண்டையிலே கல்தையர் தேசத்தில் இவர்கள் குடியிருக்கும் பொழுது கேபார் என்னும் நதி அண்டையிலே இவருடைய வார்த்தை இந்த எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கலக விட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக விட்டார். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவங்க கலக விட்டார், ஆனா நீ அவங்களுக்கு பயப்படாத. ஏன்னா என்னுடைய தீர்க்கதரிசி, நான் சொல்லுகிறதை நீ சொல். இங்கே 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு சொன்னா 1ஆம் வசனத்தை சொல்லுகிற, பின்பு அவரை என்னை நோக்கி, மனுபுத்திரனை நீ காண்கிறதை புசி, இந்த சுருளினை புசித்து இஸ்ரவேல் சந்ததியார் இடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் எனக்கு சுருளை புசிக்க கொடுத்து. பாருங்க, கர்த்தர் சொன்னது அப்படியே செய்யறார். நீ சுருளை புசிங்கிறார், ஓகே. கர்த்தர் எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அப்படி அவர் செய்கிறதை பார்க்க முடியும். லைஃப்ல அவர் கர்த்தர் சொல்லுகிறபடி அவர் வாழ்ந்து காட்டுகிறார். நீ இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படிதான் நடக்கிறார். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ எருசலேமின் முற்றுகிறராக திரும்பி முகம் திறந்த பயமாயிருந்தது, அதற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு. இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்கள் நிறைவேறும் மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறு பக்கத்திற்கு புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிர்களால் கட்டுவேன். ஒரு பக்கத்திலிருந்து மறு பக்கத்துக்கு புரளக்கூடாதபடி உன்னை கயிர்களால் கட்டுவேன். இது எவ்வளவு பெரிய ரிஸ்கான ஒரு காரியம். அடுத்தால சொல்றாரு 9ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நீ கோதுமையும் வார்கோதுமையும் பெரும்பயிற்றையும் சிறும்பயிற்றையும் தினையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒருகளித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 391 நாள் இதில் எடுத்து சாப்பிடுவாயாக. நீ ஒரு பக்கமா தான் படுத்திருக்கணும், அடுத்த பக்கம் திரும்பி படுக்க கூடாது. பெரிய ரிஸ்க் இது, அவ்வளவு ஈஸியா முடியாது. நீ என்ன சாப்பிடணும்? கோதுமை, வார்கோதுமை, பெரும்பயிறு, சிறும்பயிறு, திணை, கம்பு, இவனை வாங்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடு. இதைத்தான் நீ சாப்பிடணும், வேற எது நீ சாப்பிடக்கூடாது. இது அப்படியே அவர் செய்கிறார்.
அதே மாதிரி ஒவ்வொன்றா கர்த்தர் செய்யறாரு. இங்க பாருங்க, 5 அதிகாரத்துக்கு 1 வசனத்துக்கு வருவீங்கன்னா, பின்பவர் மனுபுத்திரனே சபதம் கத்தியாகிய கருக்கான ஒரு கத்தியை வாங்கி அதிலே உன் தலையையும் உன் தாடியும் சிரைத்து கொண்டு பின்பு நிற்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். அத இனி ஒரு பங்கு, 1/3 எடுத்து அதை சுற்றிலும் கத்தியால் வெட்டு, 1/3 எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். என்ன சொல்றாரு பாருங்க, ஒவ்வொன்றா அப்படி லைஃப்ல செஞ்சு காட்ட சொல்றார். தலைமுடிய செர, தாடிய செர, இப்படி ஒவ்வொன்றா லைஃப்ல வந்து அவர் செஞ்சு காட்ட சொல்றாரு. இது அப்படியே அவர் செஞ்சு காட்டுறாரு லைஃப்ல. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்கும், இப்படி செஞ்சு காட்டு. அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு காரியம். இன்னைக்கு உலகத்துல செய்ய முடியாது, கஷ்டம், யாராலும் செய்ய முடியாது. ஆனா தீர்க்கதரிசியா இருக்கிற எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படி அவர் செய்து காட்டுகிறார். கர்த்தர் சொன்னபடியே அவர் அப்படியே செய்து காட்டுகிறார். ஆண்டவர் சொன்னபடியே அவர் அப்படி செய்து நிறைவேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தர் சொன்னதை அவருடைய வார்த்தையை அப்படியே அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்கிறோமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பார்க்கணும். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.